ஜாப்ல வர்ற சேலரி பத்துறது இல்லை அப்படின்றதுனால பிசினஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. பட் வந்து ஜாப்போட மென்டாலிட்டி கம்ப்ளீட்டா வேற, பிசினஸோட மென்டாலிட்டி கம்ப்ளீட்டா வேற. ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க 8 to 5 ஒர்க் பண்ணா போதும், உங்களுக்கான சேலரி வந்துடும். பட் பிசினஸ்ல அப்படி இல்லை. நீங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் உங்களை பிசினஸ் பண்ண வேணும்னு சொல்லல. பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க அனலிட்டிக்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிங்க, சின்ன சின்ன ஸ்கில்ஸை வந்து கெயின் பண்ணிங்க. நீங்க ஜாப்ல இருந்துட்டே ஃப்ரீ டைம்ல நீங்க ஈவினிங் டைம்ல இது உங்களோட ரிசர்ச்சை மேக் பண்ணலாம். அந்த ரிசர்ச் மூலியமா ஏதோ கிளைண்ட் க்ளோஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். இதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து நான் லைனாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஓரளவுக்கு ஒரு 20% அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணால் கூட போதும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அது வந்து கிளைண்ட் ரீச்சிங் ஸ்டேஜ். கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணி இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்பவே உங்களோட டெசிஷன்ஸை நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த கிளைண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் மீதி ஸ்கில்ஸை அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ரஸில் போகும்போது உங்களோட ஸ்கில்லுக்கான கிளைண்ட் இருப்பாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேரண்டீடு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாப் குவிட் பண்ணலாம். இல்லைன்னா ஜாப்ல இருந்துகிட்டே கூட இப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ எந்த தப்புமே இல்லை. பட் நீங்கள் எந்த விஷயத்தை எப்போ பண்ணுறீங்க அப்படின்ற டெசிஷனில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு டெசிஷன் உங்கள் லைஃபே கம்ப்ளீட்டாக கூட மாற்றிடலாம். ஸோ அந்த டெசிஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அந்த டெசிஷன் நல்ல விஷயமா இருந்தால் தாராளமாக இறங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆனாலும் அதில் இருந்து ஏதோ லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட்.